நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீங்கள் பேச வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை கேட்கின்ற யாவருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை செய்திடுறோம். அடிமையை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக செயல்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். அருமையானவர்களே, நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இயேசுவின் இரத்தத்தினால நம்மை தேவன் மீட்டிருக்கிறார். அதனால் நாம் எந்த மனிதர்களுக்கும் அடிமையாக கூடாது. வேதம் சொல்லுகிறது 24. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அப்போ நீ தேவனுக்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிற நாம் மனிதர்களுக்கு அடிமைகள் ஆகக்கூடாது. ஆனால் அடிமைகள் ஆகக்கூடிய சூழ்நிலையில் காணப்படுகிறார்கள். மனுஷர்களுக்கு நாம் அடிமை ஆவது நமக்கே தெரியாது. எப்படி நம்ம ஒரு மனிதனுக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்ட்டு. சில பேர் இன்னொரு திருமணமானவங்க கூட தன்னுடைய கணவனை விட்டோ இல்லை தன்னுடைய மனைவியை விட்டோ இன்னொரு பெண்ணையோ ஆணையோ நேசிக்கிறார்கள். நேசித்து திருப்பி அதிலிருந்து அவங்களால எழுந்திருக்க முடியலை, அடிமைகள் ஆகி விடுகின்றார்கள். அதான் அடிமைகள் ஆகாதிருங்கள் மனுஷருக்கு அப்படின்ட்டு. அது எப்படி அடிமை ஆயிட்டோன்னு தெரியாத அளவுக்கு அடிமையாக கொண்டு போய்விடும். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு என்னதான் அடிமை தான். அவன் வீட்டுக்குள்ளே போய் எப்படினாலும் கேட்பான். கடன் கொடுத்தவன் வாங்கினவங்கிட்ட வீட்டுக்குள்ளே போயினாலும் சரி, கதவை தட்டினாலும் சரி, ஆங்காரத்தோட அதிகாரத்தோட ஆட்களோட போய் கேட்பான். ஏனென்றால் கடன் வாங்கினவன் கொடுத்தவனுக்கு அடிமை ஆகின்றான். அடிமைத்தனம் என்பது சுதந்திரம் முழுவதும் எடுக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு அடிமையாகிற சூழ்நிலையில் தேவன் தெரிந்து கொண்ட நம்மை பற்றிய நோக்கத்தை நாம் இழந்து விடுவோம். நம்ம எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் இழந்து போய்விடும். அது நிமித்தமாக அதிகமான பாதிப்பு ஏற்படும். எந்த மனிதனுக்கும் நாம் அடிமைகளாக கூடாது. அன்பு செலுத்த வேண்டும், சிநேகிக்க வேண்டும். ஆனால் அடிமை என்ற காரியத்துக்குள்ளே போகக்கூடாது. அது நிமித்தமாக பாதிப்பு ஏற்படும், இழப்பு ஏற்படும், வீழ்ச்சி ஏற்படும், விழுதல் ஏற்படும். அதிலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும். சாத்தான் மனிதனுடைய கண்களை குருடாக்கி ஒரு மனிதனுக்கு நம்ம அறியாமலேயே அடிமைகளாகி விடுகின்றோம். எனவே இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய நண்பன் ஆனாலும் சிநேகிதன் ஆனாலும் நாம் தேவனுக்குள்ளாக எந்த அழைப்பில் இருக்கிறோமோ தேவனோடு கூட உள்ள அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு அடிமை ஆகக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:24. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அதனால நம்ம எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதில் அப்படி அந்த அழைப்பை இழந்து போன சிலரை குறித்து நான் உங்களுக்கு சுருக்கமாக 30 நிமிடத்துக்குள்ளாக சொல்லுவேன். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ராஜாக்கள் 13:5 பாருங்க. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்தில் இருந்து கொட்டுண்டு போயிற்று. தேவனுடைய மனுஷன் ஒருவனை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். 13 அதிகாரம் 1வது வசனத்தில், யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கையில், பலிபீடமே தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேரில் ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களின் உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றார். அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும், கர்த்தர் உரைக்கிறதுக்கு இதுவே அடையாளம் என்றான். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி போகிறான் அந்த பலி செலுத்துகிற நேரத்தில். அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா 4வது வசனத்தில் வாசிக்கிறேன். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவை யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடிங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான்.
அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. பலி செலுத்த போய் தூபம் காட்டக்கூடிய நேரத்தில் பலிப்பிடம் வெடித்திரும் என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான். உடனே ராஜா சொல்றாரு, அவனை பிடியுங்கள் அப்படின்னு கையை நீட்டும் போது அந்த கை மரத்து போய் அப்படியே நின்றுட்டு. எதுக்குன்னா தேவன் சொன்னது பலிப்பீடம் வெடிக்கும் சிதறும் அப்படின்னு தேவன் சொன்ன வார்த்தையே. இந்த தீர்க்கதரிசி போய் நீ தூபம் காட்டக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுடைய கை அப்படியே நின்றுட்டான். இப்போ 5வது வசனத்தை இன்னும் நேரம் வாசிங்க. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுன்று போயிற்று. எப்படி தேவனுடைய மனுஷன் சொன்னாரோ அந்த வார்த்தையின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் எல்லாமே சிதறுண்டு போயிற்று. உடனே ராஜா ரொம்ப பயந்துட்டாரு. 6வது வசனத்தில் பாருங்க. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்ப பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. ராஜா பலிபீடம் செலுத்தினால் இது இந்த தூபம் காட்டும் போது பலிபீடம் வெடித்து சிதறும் என்று சொன்னான். குழம்பிடாதங்க, கவனமாக கேளுங்க. ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அதை ராஜா செய்யும் போது இந்த தீர்க்க தரிசி சொல்கிறான் இந்த பலிபீடம் வெடித்து சிதறும் என்று. உடனே அவனை பிடியுங்கள் என்று சொல்லி ராஜா கை நீட்டும் போது அந்த கை மரத்து போயிடுச்சு. இப்போ கை அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு ராஜாவுடைய கை. ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெடித்து சிதறி சாம்பலாய் கிடைக்கின்றது. நீ ராஜா சொல்கிறார் அந்த தீர்க்க தரிசியை பார்த்து, நீ எனக்காக ஜெபம் பண்ணு, நீ தானே சொன்ன இப்படி வெடித்து சிதறுன்னு சொன்ன, இப்போ வெடித்து சிதறி விட்டது பலிபீடம், நீ எனக்காக ஒரு ஜெபம் பண்ணினீன்னா என் கை மடங்கிடும் அப்படின்னு. உடனே அந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணின உடனே அவனுடைய கை முன் இருந்தபடியே அந்த கை சீர்பட்டது, கை சரியாயிற்று. இப்போ இந்த மனுஷனை படி நம்ம பார்ப்போம். இவ்வளோ பெரிதான ஒரு காரியத்தை செய்த அந்த தீர்க்கதரிசியினுடைய நிலைமையை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஒருத்தனுடைய கை, ராஜாவுடைய கை அப்படியே மடங்கி நின்ன கையை வார்த்தையினாலே அது சீர்படுத்தப்பட்டது. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 13:11. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அதாவது அந்த நாட்களிலே கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தலிலே குடியிருந்தான். அந்த தீர்க்கதரிசிக்கு இவங்க எல்லாம் சொன்னது, இப்படி ஒரு ராஜா பலிக்கிட்டாரு, அப்போ ஒரு தீர்க்கதரிசி இந்த பலிப்பீடம் வெடித்து சிதறுன்னு சொன்னான், பலிப்பிடமே வெடித்து சிதறி என்று சொன்னான். அதே மாதிரி ஆயிற்று. திருப்பி ராஜா அவனை பிடிக்க போனார். அந்த நேரம் பார்த்து அந்த கை நீட்டினபடியே நின்றுட்டு இந்த தீர்க்கதரிசி திருப்பி ஜெபம் பண்ணார், கை சீராயிற்று. அப்படியே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கிழவனான தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் அந்த கிழவனான தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன செய்யறான் அப்படின்னா 1 ராஜாக்கள் 13:16. அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ள போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். அதாவது என்ன அப்படின்னா 15ல் என்ன சொல்லியிருக்கு, இந்த கிழவனான தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசியை போய் அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு அப்பம் புசியும் என்றான். அதுக்கு இவன் என்ன சொன்னான்னா, இந்த தீர்க்கதரிசி நான் உம்மோட திரும்ப வர மாட்டேன், போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே நான் உம்மோட அப்பம் புசிக்க மாட்டேன்னு சொல்லிடுறார். எதுக்குன்னா தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நீ ஒரு வழியாக போய் அந்த ராஜாட்ட பேசணும், வரும்போது இன்னொரு வழியாக நீ வந்துவிட வேண்டும், நீ அங்கேயே அப்பம் புசிக்கக்கூடாது, நீ தண்ணீர் குடிக்கக்கூடாது, நீ வேறு ஒரு வழியாக வந்துவிட வேண்டும் என்று ஏற்கனவே தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டது. இதான் தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்த ஆலோசனை. ஆனால் நடுவில் ஒரு கலவனான தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறான், நீ என் வீட்டில் கண்டிப்பாக அப்பம் புசிக்கணும், தண்ணி குடிக்கணும் அப்படின்னு.
அப்போ இவன் சொல்கிறான், தேவன் இனி அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் அந்த கிழவன் கேட்க மாட்டேங்கிறான். கேட்க மாட்டாமல் இவனை ரொம்ப என்ன செய்கிறான்னா கம்பல் பண்ணுறான். நீங்கள் 17 வாசிங்கம்மா. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். 18 அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் கொடுக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னுடைய சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். இந்த கலவனான தீர்க்கதரிசி போய் சொல்கிறாரு, இல்லை ஒரு தூதன் என்கிட்ட சொன்னார், அந்த தீர்க்கதரிசி நீ கூட்டிகிட்டு வா, நீ அப்பமும் தனி கொடுன்னு ஒரு தூதன் சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜாவுடைய கையை சீர்படுத்தின அந்த தீர்க்கதரிசி இவர் பின்னால் போய்விட்டார். தூதன் சொன்னான் என்று சொன்ன உடனே இவன் தேவன் சொன்னதை மறந்து போய் அந்த வீட்டிலே அவன் அப்பம் புசித்து விட்டான். அப்பம் புசித்து தண்ணீர் குடித்து விட்டான். வஞ்சித்து அழைப்பையே மாற்றிவிட்டான் கிழவன் தீர்க்கதரிசி. மனுஷருக்கு அந்த தீர்க்கதரிசி அடிமையாகிவிட்டான். அழைப்பு மறந்து விட்டது. காரணம் போஜனம் உணவு அவனை ஏமாற்றி விட்டது. அருமையானவர்களே, இது என்ன செய்தான் தெரியுமா? அந்த தீர்க்கதரிசி அந்த வீட்டில் போய் சாப்பிட்டுட்டான். இந்த கிழவன் தீர்க்கதரிசி என்ன சொன்னான் அப்படின்னா, ஒரு தூதன் என்கிட்ட சொன்னார், நீ அவனை கூட்டு போய் சாப்பாடு கொடுன்னு, அதனால் நீ வா அப்படின்னு சொன்னார். இவன் தன்னுடைய அழைப்பு என்ன, தேவன் என்ன சொன்னார் என்பதை மறந்தவனாய், அழைப்பை மறந்தவனாய், உணவுக்கு அடிமையாகி, அந்த கிழவனான தீர்க்கதரிசிக்கு அடிமையாகி போய் சாப்பிட்டு விட்டான். அருமையானவர்களே, அவன் வருகிற வழியிலே ஒரு சிங்கம் அவனை கொன்று போட்டது. தன்னுடைய அழைப்பு எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த அந்த தீர்க்கதரிசியினுடைய அழைப்பை மறந்து ஒரு கிழவன் தீர்க்கதரிசிட்டு போய் சாப்பிட்டதுனால அவன் செத்து போய்விட்டான். அவங்களுக்கு வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 24வது வசனம். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. சிங்கம் கொண்டு போட்டது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை மீறி இந்த கிழவனான தீர்க்கதரிசிக்கு அடிமையானதுனால சிங்கம் அவனை கொன்று போட்டது. எவ்வளோ பெரிய அற்புதம் செய்த அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, ராஜாவுடைய மதிப்பு மரியாதையை வாங்கின தீர்க்கதரிசி, உணவுக்காக அவன் அழைப்பை மறந்து விட்டான். உணவு ஜாக்கிரதை. உணவிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். போஜனத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அழைப்பை மறந்து விடக்கூடாது. அவனவன் தான் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்திற்கு போ. பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். ஒரு தீர்க்கதரிசிட்ட ஒரு ராஜா போகும்படி தன்னுடைய மனைவியை அனுப்புகிறார். என்ன கொடுத்து அனுப்புகிறாரு? 3வது வசனத்தில் வாசிக்க கேட்டிங்களா? நீ உன் கையிலே 10 அப்பம், பணியாரம், ஒரு கலசம் தேன், எல்லாத்தையும் கொண்டு போன உடனே தீர்க்கதரிசி மயங்கி விடுவாரா? அதை மட்டும் வாசியமா என்ன நேரம்? நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு போய் அவனிடத்திற்கு போ. என் பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குன்னு கேட்டு வா அப்படின்னு. இவ்வளத்தையும் நீ கொண்டு போன உடனே தீர்க்கதரிசி உனக்கு ஏற்ற வார்த்தையை சொல்லிவிடுவார் என்று சொல்லி இந்த அரசன் அனுப்புகிறான். ஆனால் அவர் ஏமாறலை. அந்த தீர்க்கதரிசி அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார். அகசியா, நீங்கள் அப்புறம் வாசிங்கன்னா 4வது வசனத்தில் 1 ராஜாக்கள் 14:4. அப்படியே மனைவி செய்தால் அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதினால் அவன் கண்கள் மங்களடைந்து மங்களாய் இருந்த உடனே இந்த தீர்க்கதரிசிக்கு ஏமாந்துருவார்னு நினச்சி இந்த ராஜா இவ்வளவு தின்பண்டங்களை கொடுத்து அங்கே அனுப்புகிறார்.
ஆனால் அந்த அகசியா ராஜா கண்டுபிடிச்சிருவார். நீ என்ன வார அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி உன்னுடைய பிள்ளை என்ன செய்யாது, பிழைக்காது அப்படின்னு சொல்லிடுவார். நான் வாசிக்கிறேன் 1 ராஜாக்கள் 14:6. ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறது என்ன, துக்க செய்தி உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். அவர் அந்த கொண்டு போன பலகாரத்தையும் பார்க்கல, ஒரு கலசம் எண்ணெயையும் பார்க்கல, என்ன பணியாரங்களையும் பார்க்கல, 10 அப்பங்களையும் பார்க்கவில்லை, எதையுமே பார்க்கவில்லை. எரேமியாவின் அவனுடைய மனைவி உள்ள வரும்போதே சொல்லிவிட்டார், நீ என்ன பொய் சொல்லுகிறாய், உனக்கு துக்க செய்தி தான். ஏன்னா நீ தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு விட்டாய். நீ இந்த பணியாரங்களையும் இந்த ஒரு கலசம் எண்ணெயையும் 10 அப்பங்களையும் கொண்டு வந்த உடனே நான் ஏமாந்து விடுவேனா? இல்லை என்று சொல்லி அவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து அவளை அனுப்பிவிட்டார். முதிர் வயது ஆகுது, கண்ணு மங்களாக இருந்துச்சு. ஆனாலும் அவருடைய அழைப்பிலே அவர் மாறவில்லை. அவர் அழைப்பிலே அவர் சரியாக இருந்து விட்டார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 12:3 வசனம். 1 சாமுவேல் 12:3 12:3 இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானமும் வாங்கி கொண்டு கஞ்சடையா இருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். சாமுவேல் சாட்சி சொல்றாரு. எப்படி அந்த தீர்க்கதரிசி, ஒரு கலவன் தீர்க்கதரிசிட்ட சாப்பிடாதன்னு தேவன் சொன்னதை சாப்பிட்டு வழியிலே செத்து போயிட்டான். இவ பணியாரங்களையும் அப்பங்களையும் எண்ணெயும் கொண்டு தேனையும் கொண்டு போனான். அந்த அகசியா தீர்க்கதரிசி ஏமாந்து போகல. அவர் சொல்லிட்டாரு, போமா, இதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அடிமை ஆக மாட்டேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டார். அழைப்பிலே நிலைத்திருந்தார்கள். இப்பொழுது நாம் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்? என்னை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேனா, யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேனா, யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் நான் லஞ்சம் வாங்கினேன், யாருக்கு கஞ்சாடையாக இருந்தேன், ஒருத்தருக்கு ஒன்று சொன்னேனா, யார்ட்டையாவது எருதை நான் எடுத்துக்கொண்டேனா? சாட்சி சொல்லுங்கள். ஏனென்றால் இவர் மனிதருக்கு அடிமையாகவில்லை. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, எதற்கும் எவருக்கும் அடிமைகள் ஆகக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவனவன் தன் அழைப்பிலே நிலைத்திருக்க கட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து நம்ம 2 ராஜாக்கள். சாமுவேலை அன்றைக்கு மக்கள் அடிமையாக்க முடியவில்லை. அவர் அழைப்பிலே நிலைத்திருந்தார் முதிர் வயது வரைக்கும். அடுத்து 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சிரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. எலிசா தீர்க்கதரிசிக்கு நிறைய கொண்டு வந்தார். யாரு? நாகமான். ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? வேண்டாப்பா, எனக்கெல்லாம் ஒன்று வேண்டாம், நீ எப்படி அப்படி நீ சுகமாக போ, அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் கேயாசி என்பவனுக்கு அவைகளின் மேல் ஆசை வந்து விட்டது. அவன் அடிமையாகிவிட்டான். அவன் அடிமையாகி பின்னால் போய் ஏதாயிலும் நான் வாங்குவேன் என்று சொல்லி வாங்குறான். என்னெல்லாம் வாங்கினான் அப்படின்னா, தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வரிந்து 2 தாலந்து வெள்ளி, 2 பைகள், 2 மாற்று வஸ்திரங்கள் கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போக தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பினான். ரொம்ப ஒன்றும் இல்லை, 2 தாலந்து தான். 2 தாலந்து தான். பாருங்க,
2 தாலந்து வெள்ளி, 2 மாற்று வஸ்திரம், இவ்வளோதான். இது அற்ப காரியம். எலிசாட்ட கேட்டால் உனக்கு அவர் வாங்கி தந்திருப்பார். ஆனால் நாகமான் பின்னாலே ஓடி அதை வாங்கி கொண்டதுனால நாகமானுடைய குஷ்டரோகம் அந்த கேயாசிக்கு வந்து விட்டது. அந்த அவர் எலிசா கொண்டு இவ்வளோ ஜாமான்களை இறக்குகிறான். மாற்று வஸ்திரங்கள் என்ன வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு இறக்குன உடனே கேயாசி அதற்கு அடிமையாகி விட்டார். ஆனால் எலிசா வாங்கலை. ஆனால் இவர் பின்னால் போய் அந்த பொருட்களுக்கு அடிமையாகி விட்டார். அருமையானவர்களே, நாம் அழைத்த அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அழைப்பிலே சரியானபடி போய் கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது நம்மை ஏமாற்றும். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 26 வாசிங்கம்மா. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்குகிறதற்கு இது காலமா? 27. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். பார்த்தீங்களா? உனக்கு நல்ல ஒரு தீர்க்கதரிசிட்ட சந்தோஷமா வாழ வேண்டியவன் இன்னைக்கு அந்த குஷ்டரோகி பின்னால ஓடி போனதுனால ரொம்ப இல்லை. பார்த்தீங்களா? 2 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரம் தான். நாகமான் அவனுடைய குஷ்டரோகம் அனைத்தையும் அப்படியே இவன் மேல் வந்து விட்டது. சாபம் எங்கே? கவன் குளித்தது நதியில், யோர்தான் நதியில். அங்கே அது போயிட்டுன்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் அது அங்கேருந்து வந்துட்டு திருப்பி எதுக்கு? அடிமையாயிட்டல்ல நீ அடிமையாயிட்டல்ல. ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நடத்துகிற கமாண்டிங்க்கு நாம் ஒழுங்காக நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து போகும்போது அழைப்பை விட்டு நாம் மாற மாட்டோம். அழைப்பு வல்லமையானது. அழைப்பு தெரிந்து கொள்ளப்பட்டது. வஸ்திரங்கள், ஆடு மாடுகள், எதுனாலும் சரி, எனக்கு கர்த்தர் போதும். நமக்கு தேவையானதை கர்த்தர் தருவார். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கர்த்தர் மேல் ஆணையிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறார். அழைப்பை மறந்து விட்டானே, பணத்துக்கும் வஸ்திரத்துக்கும் அடிமையாகி விட்டான். எங்கள் அண்ணன் மகன் வீட்டில் அடிக்கடி ஒரு பாட்டு படிப்பான். நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது சினிமா பார்த்தா பாவம் அப்படின்லாம் தெரியாது. இப்போவும் சினிமா பார்க்குறாங்க தியேட்டரில் போய். அப்போல்லாம் சினிமா பார்த்தா தப்பு அப்படின்னு தெரியாது. எங்கள் அம்மாலாம் படம் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அக்கா எப்போது கவலையாக இருப்பாள், 2வது அக்கா கவலையாக இருந்தால், நீ போய் படம் பார்த்துட்டு வாமா தூத்துக்குடியில் போய் அப்படிம்பாங்க. என்னையுமே நான் அப்படி அந்த யூத்தாக இருக்கும்போது கூட என்னையும் படம் பார்க்க ஊருக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு அக்கா கூட. நாங்களாம் அப்போ அது தப்புன்னு நினச்சது கிடையாது. இப்போ தான் அதெல்லாம் தப்பு. ஒருத்தர் கற்பனையினால் கதை வடிவாக்கி அதை மோசமானவர்கள் நடிக்கிறார்கள். அதை பார்த்து மனிதர்கள் மாம்ச இச்சையிலே விழுகிறார்கள் என்பது அப்பொழுது தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு அப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதில் இவன் அதான் அப்போ எங்கள் அண்ணன் மகன் ஒரு பாட்டு படிப்பான், உலகம் உன்னை ஏமாற்றும் அப்படின்னு எங்கள் அண்ணன் மகன் படிப்பான் அடிக்கடி. உலகம் நம்ம ஏமாற்றும். இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே தேவன் நமக்கு தருவார். ஆனால் அது நம்ம ஏமாற்ற முடியும். அதுக்கு நாம் அடிமைகள் ஆகி விடக்கூடாது. சாத்தான் உன்னை ஏமாற்றுவான், உலகம் உன்னை ஏமாற்றும். ஆதாம் ஏவாளுக்கு அத்தியிலையே உடுத்து வச்சான். அவன் பிளான் என்ன அப்படின்னா, ஆதாம் ஏவாள் தேவனுடைய மகிமையிலே இருந்தார்கள். அந்த மகிமை இழந்து அவர்கள் கேவலப்பட வேண்டும் என்று அவன் பாவம் செய்ய வைத்து, கீழ்ப்படியாமையை வைத்து, கீழ்ப்படிதல் இல்லாமல் அவர்கள் விழுந்து கடைசியில் ஒரு அத்தி இலையை கெட்டி விட்டுட்டான். அது வெயில் பட்டால் சுருங்கி விடுமே. அதனால் தேவன் ஒரு மிருகத்தை கொன்று அந்த ஆடையை மனிதனுக்கு உடுத்தினார். தேவன் தான் ட்ரெஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும் ஆதாம் ஏவாளுக்கு ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியாது. ஆதியாகமம் 3:21 அவர் அதை உடுத்தினார்.
இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தால் மீட்டு கொண்டார் நம்மை. அதனால் நம்ம மனுஷருக்கு அடிமைகளாக கூடாது, தேவனுக்கு அடிமைகளாக வேண்டும். இப்போ நம்ம ஜெபிப்போம். நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க, ஆண்டவரே, எந்த காரணம் கொண்டும் நான் மனுஷனுக்கு அடிமையாகிவிட கூடாது என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் காத்திருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வஸ்திரங்களுக்கும் போஜனங்களுக்கும் பணியாரங்களுக்கும் எண்ணெய்க்கும் ஆண்டவரே வெள்ளிக்கும் அடிமைகளாகாதபடிக்கு, மனிதர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு எங்கள் அழைப்பிலே நாங்கள் நினைத்திருக்க தேவாதி தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். யாருக்கும் இந்த உலகத்தில் நாங்கள் அடிமைகள் ஆகக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்பி வந்து இயேசுவை மட்டும் நாங்கள் நம்பி இருக்க, தேவனுக்கு மட்டும் தேவனுடைய இரத்தத்துக்கும் நாங்கள் அடிமைகளாகி ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த கையாசியை போல நாங்கள் இருக்கக்கூடாது. அந்த ஒரு தீர்க்கதரிசி போஜனத்துக்காக அடிமையாகி வழியிலே அவன் செத்து போயிட்டான். அப்படி இருக்கக்கூடாது. சாமுவேலை போல என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அழைப்பிலே உறுதியாக இருக்க வேண்டும். நன்றி. அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள் ஏசப்பா. உடைய கருத்திலே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.